Hello viewers, welcome to my channel. மனிதன் வாழ தகுதியான ஒரே கோள்னு சொன்னா அது எர்த் மட்டும்தான். இந்த பூமியில 30% நிலப்பரப்பு மட்டும்தான் இருக்கு. மீதி 70% ஓஷன், அதாவது கடல் பரப்பு தான் இருக்கு. இந்த கடல் பரப்புல இருக்கிற நீரோட அளவை பார்த்தா பூமியில இருக்கிற நீர்ல 97% நீர் இந்த கடல்ல தான் இருக்கு. மீதி 2% பனிப்பாறைகளாகவும் 1% ஃப்ரெஷ் வாட்டராகவும் இருக்கு. இந்த பூமியில இருக்கிற கடல் பரப்புல வெறும் 5% மட்டும்தான் மனிதன் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். மீதி 95% ஏன் ஆராய்ச்சி பண்ணலன்னு கேட்டா கடல்ல இருக்கிற நிலைமைகள் தான் இதுக்கு காரணம். என்ன நிலைமைகள்னு கேட்டா ஹை பிரஷர்ஸ், கடுமையான இருள், கடுமையான வெப்பநிலை அண்ட் டாக்ஸிக் கெமிக்கல்ஸ். இது மட்டும் இதுக்கு காரணம் இல்ல. நாசாக்கு கடல்ல ஆராய்ச்சி செய்யறதை விட விண்வெளியில ஆராய்ச்சி செய்யறதுல ஆர்வம் இருக்கிறதாகவும் விண்வெளி ஆராய்ச்சிகளுக்கு நிதியுதவி முன்னுரிமை கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுது. கடலை பத்தி ஆராய்ச்சி செஞ்ச 5% ஒன்றுதான் மேற்கு கடற்கரையில இருக்கிற மரியானான்னு சொல்லப்படுற தீவுகளுக்கு கிழக்குல 200 கிலோமீட்டர், அதாவது 124 மைல் தூரத்துல இருக்கிற மரியானா ட்ரெஞ்ச். இந்த மரியானா ட்ரெஞ்ச் தான் இந்த உலகத்தோட மிக ஆழமான அகழின்னு சொல்லப்படுது. அதாவது இதோட ஆழம் 11 கிலோமீட்டர்னு சொல்லப்படுது. இந்த உலகத்தோட மிக உயரமான எவரெஸ்ட் மலையோட உயரமே 8.3 கிலோமீட்டர் தான். அதாவது இந்த எவரெஸ்ட் மலையை கொண்டு வந்து இந்த மரியானா ட்ரெஞ்சுக்குள்ள தலைகீழ வச்சா அதுக்கு மேல இன்னும் 2.1 கிலோமீட்டர் உயர்த்தினாதான் இந்த மரியானா ட்ரெஞ்ச் நிரம்பும். இந்த மரியானா ட்ரெஞ்சுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் சேலஞ்சர் டீப். ஏன் இதுக்கு இப்படி பேர் வந்ததுன்னா 1875ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் கப்பலான MHS சேலஞ்சர் பணியாளர்கள் இதை கண்டுபிடிச்சதால இதுக்கு சேலஞ்சர் டீப்னு பேர் வந்திருக்கு. எப்படி உருவாகி இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2 டெக்டானிக் தட்டுக்கள் விரிவடைகிறதுனால உண்டாகி இருக்கான். அதாவது பசிபிக் தட்டு மரியானா தட்டுக்கு கீழே போனதுனால இந்த மரியானா ட்ரெஞ்ச் உருவாகி இருக்குன்னு சொல்லப்படுது. மிச்ச வீடியோவை அடுத்ததுல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காம சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க. சொல்ல போனா இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட் மீ. தேங்க்யூ.